நிறைய இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அடிக்ஷன்ஸ் நிறைய போயிருச்சு. பார்த்தோம் அப்படின்னா, ட்ரக் அடிக்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் இப்ப நிறைய இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய சில்ட்ரன்ஸ் மொபைல் அடிக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இளைஞர்கள நம்ம ஒரு நல்ல வழிப்படுத்தி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு சிறந்த ஒரு வழியா இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின சொல்லிக் குடுக்கும். ஒரு ரெஸ்பெக்ட்ட சொல்லிக் குடுக்கும். ஒரு ஒரு கோல் அச்சீவ்மென்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். மதுரை காவல்துறையில் காவலராக பணியாற்றும் சுந்தர் ராஜா காவல்துறை கால்பந்தாட்ட அணியிலும் விளையாடி வருகிறார். தனக்கு நன்கு தெரிந்த இந்த விளையாட்டை ஆர்வமுள்ள இளைய தலைமுறைக்கு ₹1 கூட கட்டணம் வசூலிக்காமல் பயிற்சி அளித்து வருகிறார். அவ்வாறு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு விளையாட்டு மட்டுமின்றி திறன் வளர்ப்பு, கல்வி உள்ளிட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார் சுந்தர் ராஜா. நான் போலீஸ்ல 2003ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு தமிழ்நாடு போலீஸ்காண்டி ரெப்ரசென்ட் பண்ணி நான் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, எங்களுக்கு பக்கத்திலேயே வந்து எங்கள பார்த்துட்டு நாங்க எப்பவுமே போலீஸ் டீம் வந்து 6:30னா 6:30க்கு வந்துருவாங்க. ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எங்க கூட பக்கத்துல பார்க்கறப்ப ஒரு 20 பசங்க வந்து விளையாடுவாங்க. பட் எப்படின்னா இத வந்து ஒரு முறைப்படி இல்லாம சும்மா வருவாங்க, விளையாடுவாங்க, அப்படி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் டீம் எல்லாமே டியூட்டிக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில ரெஸ்ட். சரி கிரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம போறேன். அப்ப அந்த பசங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து விளையாடுறேன். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பேசிக் இல்லாம விளையாண்டாங்க. ஸோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு நான் சொல்றேன், இப்படிலாம் விளையாடக்கூடாது தம்பி, இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இனிஷியேட்டிவ் பண்றேன். அவங்களும் அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணாங்க, ப்ராப்பரா வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து ஆனா ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். லோக்கல்ல ஒரு 5 டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கொண்டு போய் விளையாட விடுறேன். அந்த டோர்னமெண்ட்ல வந்து 2, 3 பெரிய டீம் எல்லாம் வின் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் வராங்க. லோக்கல் டோர்னமெண்ட்ல வின்னர்ஸ் வராங்க. ஸோ அத வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதாயிருச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய அ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள அதுல நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த கப்ப எடுத்துட்டு வந்து என்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் டியூட்டில இருக்கேன். அந்த டியூட்டி பார்க்குற இடத்துல மழையில நனைஞ்சுட்டு அந்த பசங்க வந்து என்னைய வந்து அந்த கப்போட என்னைய பார்க்குறாங்க. கோச் நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க தான் இது எங்களுக்கு வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோம். கடந்த 2015ஆம் ஆண்டு ரிசர்வ் லைன் கால்பந்து அகாடமி என்ற அமைப்பை துவங்கிய சுந்தர் ராஜா அதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உதவி வருகிறார். சுந்தர் ராஜாவின் மாணவரான வீரமணி தற்போது அதே கால்பந்து அகாடமியில் பயிற்சியாளராகவும் தனியார் பள்ளி ஒன்றில் உடற்கல்வி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இன்னைக்கு நம்ம வீரமணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆஸ் அ கோச்சா வந்து அவர் நெறைய ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவங்களுக்கு அண்டர் 12, அண்டர் 14 அவர் ஃபோக்கஸ் பண்றாரு அகாடமில. ஸோ அவர் வந்து வெளியில எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீங்க தமிழ்நாடு லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா RLFA அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, வீரமணி அவர் நல்ல ஒரு கோச் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மேபி அவர் நம்மட்ட வராம இருந்திருந்தால், அவரும் ஒரு சாதாரணமான ஒரு இதுல தான் போயிருப்பாரு அவரு. இயல்பாகவே திறமை உள்ள விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு பயணித்து வருவதாக கூறுகிறார் சுந்தர் ராஜா.